காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சு. அது எப்பயுமே கோபமாக இருக்கும். அந்த சிங்கத்தை பார்த்தா மற்ற எல்லா விலங்குகளுக்கும் ரொம்பவும் பயமாக இருக்கும். அந்த சிங்கத்துக்கிட்ட எந்த விலங்குமே போகாது. தினமும் அந்த சிங்கம் ஏதாவது ஒரு விலங்கை வேட்டையாடி சாப்பிட்ரும். அந்த ஆலமரத்துக்கிட்ட சிங்கம் வந்துன்னு இருக்கா, வாங்க நம்ம இந்த பக்கமா ஓடிடுவோம். தினமும் அந்த சிங்கத்தை பார்த்து பயப்படுறதாவே இருக்கு நம்ம வாழ்க்கை. ஆமா ஆமா, சீக்கிரமா வாங்க, எல்லாரும் இந்த பக்கம் போயிடுவோம். அந்த சிங்கத்தை பார்த்து எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த சிங்கமும் எப்படியாவது வேட்டையாடி அன்னைக்கு சாப்பிட்ருவோம். அப்போ அங்கே ஒரு மான் வந்தது. என்னோட குட்டிய அந்த சிங்கம் சாப்பிட்டுச்சு. என் குட்டிக்கு 1.5 மாசம் தான் ஆகுது. இன்னும் அது உலகத்தை கூட ஒழுங்கா பார்க்கல, அதுக்குள்ளே அது சாவடிச்சிடுச்சு. எப்படிதான் அந்த சின்ன குட்டிய சாப்பிடறதுக்கு இந்த சிங்கத்துக்கு மனசு வந்துச்சோ, என் குட்டியையும் அது அப்படிதான் சாப்பிட்டுச்சு. கவலைப்படாத மானு, நமக்கெல்லாம் வேற வழியே இல்ல. என்னைக்கு இருந்தாலையும் நம்மளையும் ஒருத்தர் சாப்பிட்டுதான் போறாங்க. தினமும் அந்த விலங்குங்க பயத்தோடைய வாழ ஆரம்பிச்சதுங்க. அடுத்த நாள் ஒரு பன்னி அங்க வந்துச்சு. என்னோட குட்டியையும் அந்த சிங்கம் சாப்பிடுச்சு. என்ன சாப்பிட்டிருந்தா கூட நான் சந்தோஷம்தான் பட்டிருப்பேன். ஏன்னா என் குழந்தை இந்த உலகத்தை கூட பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும். என் கூட எல்லாரும் வரீங்களா? ஆமா, இது இப்படியே போனா என்னதான் பண்றது? எல்லாரும் அந்த சிங்கத்தை கிட்ட போய் இன்னைக்கு பேசி பாப்போம் வாங்க. எல்லாரும் அந்த சிங்கத்துக்கிட்ட பேசி பார்ப்போன்னு போனாங்க. சிங்கமே, நீ எங்களோட சின்ன சின்ன குட்டியெல்லாம் சாப்பிட்டு இருக்க. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியலையா? அதுங்க இன்னும் இந்த உலகத்தை கூட பார்க்கவே இல்லை, அதுக்குள்ள எதுக்கு அதுங்களை சாவடிக்கிற? நாங்களும் சாப்பிடாம பசியோட தான் இருக்கோம். அதுக்குன்னு நாங்க மத்த விலங்குகளை புடிச்சு சாப்பிட்டு இருக்கோமா? எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றேன். இதுல என்ன தப்பு? உங்களுக்கு வேணும்னா நீங்களும் மற்ற உயிர்களை சாப்பிடுங்க, வேணும்னா என்ன கூட சாப்பிடுங்க உங்களால முடிஞ்சா. சின்ன சின்ன குட்டிங்க தான் சீக்கிரமா மாட்டுது, சாப்பிட்றேன். இதுல என்ன தப்பு? தப்புதான், நீ பண்றது எல்லாமே தப்புதான். உன்னால நாங்கெல்லாம் எவ்வளவு பயந்துன்னு இருக்கோம்னு தெரியுமா உனக்கு? இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் இன்னைக்கு. சரி, என்ன முடிவுன்னு நீங்களே பேசிட்டு சொல்லுங்க. இதுக்கு என்ன பண்ணலான்னு அந்த விலங்குகள்லாம் பேசிக்கிச்சுங்க. சிங்கமே, நாங்க சொன்னாலையும் நீ கேட்க போறது இல்ல. எப்படியோ டெய்லி ஒரு விலங்க நீ சாப்பிட்டுதான் போற, வேட்டையாட தான் போற. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, நீ டெய்லி வேட்டையாடுறதுக்கெல்லாம் வராத. 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு விலங்கு மட்டும் உங்க குகைக்குள்ள நாங்க அனுப்புவோம். நீ அந்த ஒரு விலங்க 3 நாள் வச்சுன்னு சாப்பிடணும். மிச்சம் 2 நாள் எங்களை வந்து தொல்லை பண்ண கூடாது. 3 நாளைக்கு ஒரு விலங்கா? அது எப்படி என் வயிற்றுக்கு பத்தோம்? அதெல்லாம் முடியாது. நீ நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன குட்டிங்க வராது, நல்லா வயசான பெரிய விலங்காவே வரும் உனக்கு. சரி, ஃபர்ஸ்ட் அனுப்புங்க. எனக்கு பிடிச்சிருந்தா நான் சாப்பிட்டு கம்முன்னு இருந்துடுறேன், இல்லைன்னா நான் திரும்பியும் வந்து வேட்டையாடுறதுக்கு ஆரம்பிச்சிடுவேன். அடுத்த நாளும் ஆச்சு. ஏதாவது ஒரு விலங்கை சிங்கத்துக்கிட்ட அனுப்புறதுக்கான நேரமும் ஆச்சு. எல்லா விலங்குமே நான் போல நீ போலன்னு சண்டை போட்டுன்னு இருந்துச்சுங்க. அந்த சிங்கமே இப்பதான் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. நம்ம யாராவது ஒருத்தர் போய்தான் ஆகணும், வேற வழியே இல்ல. இப்ப மட்டும் நம்ம போலினா இதுக்கப்புறம் அந்த சிங்கம் நம்ம கிட்ட பேசவும் பேசாது, நம்ம சொல்றத கேட்கவும் கேட்காது. ஏதாவது ஒரு முடிவு பண்ணியே ஆகணும் இப்போ. அப்போ ஒரு வயசான ஒரு கழுதை வந்துச்சு. சரி, இன்னைக்கு சாகறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எனக்கு வயசும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்னத்த பார்க்க போறேன்? எல்லாரும் சந்தோஷமா இருங்க, நானே போறேன் இன்னைக்கு. அன்னைக்கு அந்த சிங்கத்தோட குகைக்குள்ள அந்த கழுதை போச்சு. அடுத்த 2 நாள் எந்த ஒரு தொல்லையும் இல்லாம இந்த விலங்குங்க சந்தோஷமா இருந்துச்சு. இதே மாதிரி 3 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு விலங்குங்க பேசின்னு அந்த குகைக்குள்ள போகணும். கொஞ்சம் மாசமும் ஆச்சு. அன்னைக்கு முயல் போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. நான்லாம் போல, எனக்கு போறதுக்கு ரொம்பவும் பயமா இருக்கு. வேற யாரா போங்க. அதெல்லாம் முடியாது, எல்லாரும் உன் பேரதான் அதிகமா சொல்லிருக்காங்க. நீதான் போயாகணும், வேற வழியும் இல்ல. சீக்கிரமா போ, டைம் ஆகுது. இல்லைன்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதுபடியா போவோமே. நானும் தப்பிச்சிடுவேன், இதுக்கப்புறம் நீங்களும் தப்பிச்சிடுவீங்க. அதெல்லாம் ஒரு பிளானும் வேணாம், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அட இருங்கப்பா, முயல் தான் ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான்னு சொல்லுது இல்ல, என்னன்னுதான் கேட்டு பாப்போமே. நான் கண்டிப்பா இன்னைக்கு சிங்கத்தோட குகைக்குள்ள போறேன். அதான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் என்ன லேட்டா அனுப்புங்க. நான் அந்த 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் போகலைன்னா நீங்க கேளுங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த முயலை அனுப்பினாங்க. அதுவும் குகைக்குள்ள போச்சு.
சிங்கமும் ரொம்பவும் கோவமா முயல் கிட்ட வந்துச்சு. ஏ முயலே, இவ்வளோ நேரம் நீ எங்க போயிருந்த? எதுக்கு இவ்வளோ லேட்டா வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல சிங்கராஜா, உங்களை மாதிரி ஒரு சிங்கம் என்னை வேட்டையாடுறதுக்கு வந்துச்சு. அதுகிட்ட நான் சொல்லி பார்த்தேன் எனக்காக சிங்கராஜா வெயிட் பண்றாங்கன்னு. அப்பயும் அது விடவே இல்லை. அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு சிங்கராஜா. எது, என்ன மாதிரி ஒருத்தனா? ஓ, எனக்கே போட்டியா? முதல்ல அவன் கதையை முடிக்கிறது தானே என்னோட வேலையே. அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு, அவன் கதையை இன்னைக்கே நான் முடிக்கிறேன். கண்டிப்பா சிங்கராஜா, அவனை முடிச்சு தள்ளிடுங்க. அவனை விட எங்களுக்கு நீங்க தான் முக்கியம். வாங்க, இப்பவே நான் அந்த இடத்த காட்டுறேன். அந்த முயலும் ஒரு கிணத்துக்கிட்ட கூட்டின்னு போச்சு. அந்த கிணத்து உள்ள பாருங்க இருக்கான்னு சொல்லுச்சு. அந்த சிங்கமும் எட்டி பார்த்துச்சு. இந்த சிங்கத்தோட உருவம் அந்த தண்ணியில தெரிஞ்சதும் வேற ஏதோ ஒரு சிங்கம் உள்ள இருக்குன்னு நினைச்சது. அந்த சிங்கத்தை எப்படியாவது பழி வாங்கிடணும், சாகடிச்சிடணும்னு இந்த சிங்கம் கிணத்துக்குள்ள குதிச்சுது. அதுக்கப்புறம் அந்த சிங்கத்தால மேலே வரவே முடியல, கத்தினும் உள்ளேயே இருந்துச்சு. அந்த முயலும் அதோட கூட இருக்கிற மற்ற விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. அப்பா, இன்னையோட இந்த சிங்கத்தோட தொல்லை நமக்கு இல்ல. இதுக்கப்புறம் நம்ம ரொம்பவும் சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த காடே நிம்மதியா இருந்துச்சு. அந்த விலங்குகளும் நிம்மதியா இருந்துச்சுங்க.